இன்னைக்கு நம்மள நிறைய பசங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ இல்ல ஒரு சயின்ஸ் டிகிரியோ முடிச்சிட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்பிஏ சூஸ் பண்றாங்க. சோ இந்த எம்பிஏ படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்லயே படிச்சிருப்ப. நான் ரீசெண்டா பார்த்ததுல பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பையன் வந்து தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அதை முடிச்சிட்டு அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா 1 or 2 years அவனுடைய செல்ஃப் ஒர்க்கை பார்த்துட்டு பேரலா அவன் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு எம்பிஏ படிக்கிறான். எம்பிஏ முடிச்சிட்டு அவன் தன்னை எப்படி ப்ரோமோட் பண்றான் அப்படின்னா, தன்னோட எம்பிஏ கிராஜுவேட் சொல்லி ஜாபே சர்ச் பண்றான். இது ரைட்டா இல்ல தப்பா கேட்டீங்க அப்படின்னா இது வந்து 100% தப்பு. என்ன ரீசன் அப்படின்னா, நீ படிச்ச இன்ஜினியரிங் டிகிரியோட ஒரு சுப்பீரியர் டிகிரின்றது வந்து அந்த டிகிரியோட நேம் மட்டும் வச்சு கிடையாது. நீ எம்பிஏ படிச்சிட்ட, பிஇ கழிச்சு எம்பிஏ படிச்சிட்ட, எம்பிஏ தான் பெஸ்ட் அப்படின்ற கிடையாது. நீ ஒரு எம்பிஏ படிக்கலாம், ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐஐஎம்ல படிக்கிறேன், ஐஐடில படிக்கிறேன், ஒரு லிபால படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். இல்ல நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், அதுக்கடுத்து போய் நான் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல போய் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு எம்பிஏ படிக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு எம்பிஏ படிக்கிறேன், இல்லாட்டி ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு எம்பிஏ படிக்கிறேன், மணிபால் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து 100% வந்து உன்னோட கரியருக்கு யூஸ்லெஸ். நீ சும்மா பேருக்கு ஒரு ஆசைக்கு எம்பிஏ படிக்கலாமே தவிர அதை வச்சு நீ கெரியரை பில்ட் பண்ண நினைச்சுன்னா அது வந்து 100% தப்பான டிசிஷன். இன்னும் ஒரு தப்பான டிசிஷன் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எம்பிஏ முடிச்சா மேனேஜரா போய் நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி மேனேஜர்லாம் போக முடியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு டீம் லீடரா ஒர்க் பண்றவங்களோட மேனேஜர் ஒர்க் பண்றவங்க போய் கேளுங்க, அவங்க சிரிச்சிருவாங்க நீங்க சொல்றதை கேட்டு. நீங்க உண்மையிலேயே ஒரு மேனேஜர் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போங்க, ஒரு டீம் மெம்பரா ஒர்க் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த மாடியூல் லீட் ஆகணும், அதுக்கடுத்து டீம் லீட் ஆகணும், அதுக்கடுத்து மேனேஜர் ஆகணும். அப்படி போனா மட்டும்தான் உனக்கு வந்து மேனேஜரல் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நீ ஒரு எம்பிஏ படிச்சுட்டேன் நான் மேனேஜர் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் 100% வந்து போகஸ். ஸோ நீ உன்னையே ஏமாத்திக்கிற மாதிரி அதெல்லாம். ஸோ நல்ல டிகிரி நீங்க வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். உண்மையிலேயே ஒரு டிகிரி படிக்கிற அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணு, அங்க நீ லேர்ன் பண்ணு, அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அதுக்கடுத்து எம்பிஏ போ. இப்போ நான் வந்து படிச்சே பார்த்தேன்னா NIT திருச்சியில் படித்தேன். ஸோ எங்கள் காலேஜில் வந்து க்ரீம் பசங்க, நாங்களாம் க்ரீம் பசங்க கிடையாது. எங்கள் காலேஜ்லேயே க்ரீம் பசங்களாம் யாருமே எம்பிஏ படிக்க மாட்டாங்க. எல்லாமே டாப் லெவல் கம்பெனிஸில் போய் அங்கே தான் நாலேஜ் கெயின் பண்ணுவாங்களே தவிர அதுக்கடுத்து வேணும் அப்படின்னா 3 years 5 years கழிச்சு வேறாச்சும் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு கம்பெனியில் போய் நீ வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கெயின் பண்ணுற அளவுக்கு நீ வந்து ஒரு எம்பிஏ டிகிரினாலே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியிலே வச்சோ உன்னால கெயின் பண்ண முடியாது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கே, ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு 2 years 3 years கழிச்சு நீ ஒரு எம்பிஏ போற அப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்பிஏ டிகிரிக்கு வந்து வேல்யூ எப்பயுமே அதிகம். தட் டூ எப்படி போகணும் அப்படின்னா ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் போய் எம்பிஏ படிக்கணும். ஸோ நீ சும்மா பேரு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், அதை வச்சு நான் வேலை தேடுறேன் அப்படின்னா அது வந்து உன்னோட கரியரை டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும். இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நான் லைவா பார்த்துருக்கேன், ரீசெண்டாக 2-3 கேண்டிடேட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிகிரியை படிச்சு அதுவும் போய் இதுவும் போன மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களே தப்பான பாதையை கொண்டு போயிடாதீங்க. ஒரு கம்பெனில போய் சேருங்க, அங்க லேர்ன் பண்ணுங்க, அங்க உங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, அங்க நீங்க அடுத்து மேனேஜர் லெவலுக்கு போங்க. அதுக்கடுத்து நீங்க ஒரு எம்பிஏ டிகிரி பண்ணீங்கன்னா தட் இஸ் ஒர்த். ஸோ இது லேட்டர் உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம கம்பெனிக்கு எப்பனாலும் வரலாம். ஸோ ஐ பி தேர் இன் சென்னை ஆஃபீஸ். ஸோ வி கேன் ஹேவ் அ டிஸ்கஷன். உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணும்னா ஐ கேன் ரெடி டு கைட் யூ. தேங்க்யூ ஸோ மச்.